காலைதோறும் புதியவை. வஸ்திரங்களை பாதுகாத்தல். ஜூலை 5. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். வெளிப்படுத்துதல் 3:4. வடக்கு ஐரோப்பா மற்றும் ஆசியா காடுகளிலே வெள்ளை கீரி எனும் சிறு விலங்கு வாழ்கிறது. இவ்விலங்கு பனி போன்று மிகவும் வெண்மையான ரோமம் கொண்டிருக்கும். தனது வெண்ணிறம் மிகுந்த ரோமத்தை பிறர் ரசிக்கும் மிருகமாக அது காணப்படுகிறது. அந்த ரோமம் கரைப்படாது இருக்க வேண்டும் என்பதில்தான் அது மிகுந்த கவனம் செலுத்துகிறது. இவை கண்மலை வெடிப்பிலோ அல்லது மரங்களில் காணப்படும் துவாரங்களிலோ வாழ்கின்றன. இந்த விலங்கை வேட்டையாட நினைக்கும் மனிதர்கள் அதன் வசிப்பிடத்தின் நுழைவிலேயே மாசு ஏற்படுத்தும் அழுக்கினை பூசி விடுவர். பின்பு நாய்களை ஏவி காட்டுக்கீரிகளை துரத்தச் செய்வர். வசிப்பிடம் மாசுபட்டிருப்பதை கண்டவுடன் அந்த கீரி உள்ளே நுழையாமல் வேட்டை நாய்களிடம் சிக்கி விடுகின்றன. தங்கள் வெண் வஸ்திரமாகிய ரோமம் மாசுபடாமல் காக்க அவைகள் தங்கள் ஜீவனையும் இழக்க துணிந்து விடுகின்றன. அன்பானவர்களே, வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் காத்து கொள்ளுகிறவர்களாகிய ஜனங்கள் கர்த்தருடனே நடப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நம்முடைய வஸ்திரம் அசுசிப்படாமல் காக்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. பாவ ஜீவியம் நம் வஸ்திரங்களை கரைப்படுத்தி விடுகிறது. பாவத்தை அறிக்கை செய்து கிறிஸ்துவிடம் ஒப்புரவாகும்போது இரட்சிப்பின் வஸ்திரங்களை அவர் நமக்கு தருகிறார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். ஏசாயா 61:10 என்று வேதம் கூறுகிறது. காணாமல் போன மகன் உவமையில் மகன் தந்தையை விட்டு பிரிந்து சென்று பாவ ஜீவியத்தால் தன்னை கரைப்படுத்தி மன தெளிவு பெற்ற பின் வீடு திரும்ப முடிவு செய்து தன் தகப்பனிடம் சென்றான். மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதி இல்லாதிருந்த மகன் தூரத்தில் வர கண்டு ஓடிய தகப்பன் அவன் கழுத்தை கட்டி முத்தம் செய்தான். உயர்ந்த வஸ்திரம் உடுத்துவித்தான். உங்களுடைய வஸ்திரம் எந்த நிலையில் உள்ளது? அது பாவத்தால் கரைப்பிடித்திருக்கிறதா? வஸ்திரத்தை புதுப்பிக்க இயேசு உங்களை அழைக்கிறார். மகன் வர காத்திருந்த தகப்பன் போல நாம் திரும்பி வர காத்திருக்கிறார் நம்முடைய தேவன். அவர் உயர்ந்த வஸ்திரமாகிய இரட்சிப்பை நமக்கு தர காத்திருக்கிறார். காத்திருப்போம். ஜெபம். ஆண்டவரே, நான் இரட்சிப்பின் வஸ்திரத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.